அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, குழந்தை பிறப்பு எப்படி குறிக்கிறது, அதாவது சிசேரியனுக்கு எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முகூர்த்தம் குறிக்கிறதுல சில நேரத்தில் தப்புகள் நிறைய வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பொதுவாக ஒருத்தர் பத்திரிக்கை வச்சா நான் அந்த பத்திரிக்கையை எடுத்து பார்ப்பேன். அதில் என்ன சொல்லியிருக்கு, எத்தனை மணிக்கு முகூர்த்தம் போட்டிருக்காங்க, அது எந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அந்த முகூர்த்தத்தை எடுத்து பார்க்கக்கூடிய என்னுடைய சந்தேகம். அதனால் நான் அந்த முகூர்த்தம் என்ன நேரத்தில் வச்சுருக்குறாங்க, எந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க, எந்த லக்னத்தில் வச்சுருக்காங்க, இப்படியெல்லாம் அதையும் நான் அப்படி பார்த்து என்ன இது சரியாக இருக்கா சரியாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட வர்ற பத்திரிகையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னு கேட்டால் இதுபோல் நம்மளும் வச்சிடக்கூடாது, அதாவது தவறுதலாக முகூர்த்தம் குறிச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால முகூர்த்தம் குறிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், காலம்புறம், அதாவது 80 ஆண்டு காலம் வரையும் ஒற்றுமையாக வாழக்கூடிய அமைப்புகளை தரக்கூடியது முகூர்த்தம். முகூர்த்தம் குறிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நல்ல நேரத்தில் நல்ல திதி நல்ல யோகங்களோட கூடிய அந்த முகூர்த்தம் நல்ல நிலையில் வச்சோம்னு சொன்னால் அவங்க காலம்புறம் நல்லா இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் முகூர்த்தம்ங்கிற அந்த அமைப்புக்கு வர்றான். ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது 3.25 நாளிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3.25 நாளிகை என்பது 1.5 மணி நேரம். அதனால் ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 1.5 மணி நேரம் நல்ல நேரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு. அதையும் மீறி ஒரு அவசர காலத்தில் அதுக்கும் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வர்ற கிளைண்ட்ட நாங்கள் 1.5 மணி நேரம் விதிப்படி குறித்து தந்துடுறோம், நீங்கள் இந்த டயத்துக்குள்ளே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை மாற்றிக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய தவறுகள் இல்லை. அதே போல் நல்ல நேரம் நல்ல நாள் அப்படிங்கிறது தேவர்களுக்கே அந்த இது கிடைக்காதான். தேவர்களுக்கு நம்ம வாழ்கிற 6 மாதம் பகலில் 6 மாதம் இருட்டு, அதாவது இரவு. அப்போ நம்ம ஒரு வருஷம் நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரே நாள். அப்போ தேவர்களுக்கே நல்ல நாள் கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மிக தெளிவாக, அதாவது முகூர்த்தம் குறிக்கிறதுல மிக தெளிவாக கவனமாக குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை வெளியிடுறேன். ஏன்னு கேட்டால் சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். வீடியோங்கிறேன் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கை ஒன்று பார்த்தேன். அந்த பத்திரிக்கையில் மாந்தி இருக்கையில், அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி இருக்கும் நேரத்தில் இந்த மாதிரி முகூர்த்தம் குறித்து அந்த திருமணம் நடந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், மாந்தி என்பது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. மாந்தி சனியின் மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெறுது. அப்படிங்கிறதுனாலையும் சனியை விட கொடியது மாந்தி என்கின்ற அமைப்பினாலையும் மாந்தி என்பது நல்லவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியவை அல்ல. அப்படிங்கிறதுனால குளிகன் நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், சாமி கும்பிடுறத தவிர சுப காரியங்கள் எதுவும் செய்கிறதுக்கு அது சரியான நேரம் இல்லை. குளிகன் மாந்தி என்பது ஒரு சரியான நேரம் அல்ல. அப்படிங்கிறதும் ராகு காலத்தை விட குளிகன் மாந்தி என்பது கொஞ்சம் கெடுதலான அமைப்பு. ராகு காலத்தில், ராகுவின் காலம் என்று சொல்லக்கூடிய அந்த 1 மணி நேரத்தில் சுபகாரியங்களை தவிர்த்து மற்ற அவசர காரியங்கள், சாமி கும்பிடுறது, மற்ற நிலைகளில் ஒரு அசுபங்கள் நடந்த நிலையில் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ராகு காலத்தை நல்லாவே எடுத்துக்கலாம். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இறந்தவங்க வீட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இறந்தவங்க வீட்டில் டைம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதாவது 16 இது போன்ற காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளில் இந்த நேரத்தை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ராகு காலத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. சரிங்களா? அவசர காலத்திற்கு இந்த ராகு காலமும் ஒன்றும், ராகுவின் காலம் பெரிய அமைப்புகள் இல்லை. சாமி கும்பிடலாம், நல்லவைகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் ராகுவின் காலத்தை எடுக்க தேவையில்லை, பெருசாக எடுத்துக்கிற தேவையில்லை. சரிங்களா? அதாவது தாலி கட்டுவது போன்ற முகூர்த்தம் உயரிய அமைப்புகளுக்கு இந்த ராகு காலம் பார்க்கத்தான் வேணும். ஒரு சில அமைப்புகளுக்கு ராகு காலம் எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இந்த குளிகன்கிறது மிக கொடுமையான ஒரு அமைப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
சரிங்களா? ஒரு வேலையை திரும்ப செய்யக்கூடிய அமைப்புகளை தரக்கூடியது இந்த குலிகன் மாந்தி என்கின்றது. ஒருவருக்கு மாந்தி என்பது லக்னத்துடன் தொடர்பு கொண்டால், ஏன் இந்த அமைப்பை சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்ல வரேன். ஒருவருக்கு மாந்தி என்பது லக்னத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் வீட்டில் இறந்த யாரோ ஒருவர் மீது அவர் பாசமாக இருப்பார். அவருக்கு அந்த இறந்தவரும் நன்மைகளை செய்து கொண்டிருப்பார். இதுதான் மாந்தியினுடைய அமைப்பு. ஒரு இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் கூட அது தொடர்ந்து வருது அப்படிங்கிறது ஒரு இது. அதுக்காண்டி இதை எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. உங்களை சுற்றி பேய் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? உங்களை சுற்றி யாரோ வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. மாந்தி என்பது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். சரிங்களா? 9 கிரகத்தை மட்டும் பார்த்துக்கலாம். மாந்தி என்பது ஜோதிடத்துக்கு தேவையில்லை. ஏன்னா அவை நல்லவைகளை தரக்கூடியவை இல்லை. அதனால் நம்ம அதை ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு பலனை சொல்லி இருக்கிற பலனையும் குழப்பி விடக்கூடாது. அதனால் மாந்தி என்பது ராசி கட்டத்தில் நம்ம சாஃப்ட்வேரில் போடையில் வரத்தான் செய்யும். ஸோ அந்த மாந்தியை நம்ம பெருசாக எடுத்துக்கிற கூடாது அப்படிங்கிறதுனால இதை சொல்ல வரேன். என்னுடைய ஆய்வுப்படி இது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆய்வுகள் இப்போ பண்ணதில் இது தெரிய வந்துச்சு. மாந்தி இருக்கிறவங்க, லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க யாரோ ஒருவர் இறந்தவரோடு மிகவும் அன்பாக இறந்தவர்களோடு பாசமாக இருக்கக்கூடிய அமைப்புகள். அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டு அவங்களோட வாழக்கூடிய அமைப்புகளை, அவங்கள சாமியாக கும்பிட்டுக்கிட்டு அவங்களோட இருக்கக்கூடிய அமைப்புகளை, அதே போல் அந்த மாந்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லதே செய்யுது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வரணும்னா, இறந்தவங்க அவங்களுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் இவங்களும் அவங்கள ரொம்ப பிரியமாக கும்பிடுறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்னத்தில் மாந்தி இருக்கவங்க இறந்தவங்களை கும்பிடுறதும், அதே போல் ஜீவ சமாதி அடைந்தவங்களை போய் கும்பிடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலும் கூட இதெல்லாம் இடையில் வந்தது தான். இது யாரும் உண்மையாக சொல்லப்படலை, இது இடையில் வந்தது. அதனால் அதை பெருசாக எடுத்துக்கிற வேண்டாம். மாந்திங்கிறதுக்கும் ஜாதகத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. மாந்திங்கிறது ஒரு அமைப்பு, அது அப்படியே இருக்கட்டும். அதை பற்றி எந்த பலனும் பெருசாக வரலை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மாந்திக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. கேரளாவில் மாந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால நானும் சொல்கிறேன், கேரளா பக்கம் மாந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம மாந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதே போல் இது போன்ற குலிகன் மாந்தி இருக்கும் நேரத்தில், குளிகை நேரத்தில் முகூர்த்தம் குறித்து ஒரு திருமணம் நடந்துச்சு. இருந்தாலும் நம்மை போன்றவர்கள் அதை ஆய்வு செஞ்சு பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி சமீபத்தில் ஒரு முகூர்த்தம் குறித்து ஒரு பத்திரிக்கை ஒன்று வந்துருந்துச்சு. சரி, இந்த பத்திரிக்கையில் என்ன குறிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால் இந்த பத்திரிக்கையை நம்ம பார்த்தோம். சரி, இந்த பத்திரிக்கையில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி, எல்லா ஜோசியர்கள் எல்லாரையுமே ஒரே மாதிரி சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால், ஒரு திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு அன்றைக்கி சொன்னாங்க இல்லையா? இன்றைக்கி வரலாம் அது ஆயிரங்காலத்து பயிராக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால், அடுத்தடுத்து வாழையடி வாழையாக வரக்கூடிய அமைப்புகளில் திருமணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறது அப்படிங்கிறது அதை விட பெரிய ஒரு விஷயம். சரியா? ஒரு முகூர்த்த கால் ஊண்டுவதை விட முகூர்த்தம் அதுக்கு தான் முகூர்த்தம்ங்கிறது 3.25 நாளிகை 1.5 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய டைம் பாருங்கள். அது டிஸ்டன்ஸ் கூட, டைமிங்கே கூட கொடுத்துருக்காங்க இல்லையா? மற்றதுக்கெல்லாம் 1 மணி நேரம், அரை மணி நேரம், 10 நிமிஷம் நல்ல நேரம் பார்த்தா கூட போதுமானது. ஒரு காது உத்திரம் ஒரு 10 நிமிஷம் நல்ல நேரம் இருந்தால் போதுமானது. ஆனால் முகூர்த்தத்துக்கு மட்டும், திருமண முகூர்த்தத்துக்கு மட்டும் ஏன் 1.5 மணி நேரம் அப்படின்னா, ரொம்ப நிதானமாக திருமணத்தை நடத்தணும் அப்படிங்கிறதும், அந்த 1.5 மணி நேரம் அந்த மங்கள வாத்தியத்தோடு சுபமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த அமைப்புகள் நல்ல அமைப்புகளாக 1.5 மணி நேரம், அதாவது 3.25 நாளிகையை நமக்கு முகூர்த்தமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய டிஸ்டன்ஸு தான். 1.5 மணி நேரங்கிறது தாராளமாக எதையும் செய்ய முடியும். பொறுமையாக ஒரு யாகம் வளர்த்து ஒரு பொறுமையாக அந்த முகூர்த்தத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சமீபத்தில் பார்த்த அந்த பத்திரிகையில், அதாவது திங்கட்கிழமை திருமணம், திங்கட்கிழமை காலை 10:30 to 12 மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பார்த்தோம்னா 10:30 to 12 மணி வரலும் கொடுத்துருக்காங்களே, நேராக போய் காலாண்டரை எடுத்து தேதியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதில் பார்க்கையில் திங்கட்கிழமை காலை 10:30 to 12 மணி வரலும் யமகண்டம்னு போட்டுருச்சு. இப்போ பார்த்துக்குங்க,
10 to 12 வரலும் யமகண்டத்தில் ஒருத்தர் திருமணம் குறிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த பத்திரிக்கை ரீச் ஆயிடுச்சு, அதை ஒன்றும் நீ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து மாற்ற முடியாது இல்லையா? அது மாதிரி இப்போ ஒரு பத்திரிக்கையை ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க போகிறது இல்லை. நான் ஒரு ஜோசியராக இருக்க போய் நான் அதை வந்து எடுத்து பார்க்குறேன். ஒரு சாதாரண மக்கள் அதை வந்து எடுத்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இல்லையா? அதனால் ஒரு சாதாரண மக்கள் வந்து ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் கொண்டு போன உடனே நீங்களே அதை வந்து முதல்ல செக் பண்ணியிருக்கணும். முதல்ல ஒரு ஜோசியர் உங்களுக்கு முகூர்த்தம் குறித்து கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் முகூர்த்தத்தை வாங்கிட்டு போன உடனே வீட்டில் வச்சு இத்தனை மணிக்கு குறித்து கொடுத்துருக்காரு, இத்தனை மணிக்கு என்ன இருக்குங்கிறத நீங்கள் காலாண்டர்லேயே பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும். சரியா? அது வந்து அவங்களுடைய தப்பு தான். ஜோசியருடைய தப்பான்னு எனக்கு இன்னும் அதில் வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா யமகண்டத்தில் பெரும்பகுதி ஜோசியர் வந்து குறிக்க மாட்டாங்க. இது எப்படி யமகண்டத்தில் வந்துச்சு, ஜோசியரோட தப்பா, பிரிண்டரோட தப்பா, பிரிண்டிங் பண்ணவங்களுடைய தப்பா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதனால அந்த பத்திரிகையில் வேறு சில தவறுகளும் இருந்தது. ஒரு தவறு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏற்றுக்கலாம். அடுத்தடுத்து அதில் வந்து சில தவறுகளான இது வந்து அடிக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் ஜோதிடர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு இது மாந்தியில் குறித்தது நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இது அதை விட கூடிய யமகண்டத்தில் ஒருத்தருக்கு திருமணம் வச்சு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேதனையான ஒரு சம்பவமாக இருக்குது. அப்போ திருமண முகூர்த்தம் குறிக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து மறுபடியும் நீங்களே ஒரு தடவை செக் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் வரேன். சரியா? அப்போ நம்ம எழுதி கொடுக்குறது தான் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க. அந்த பிரிண்டிங்கில் ஏதோ ஃபால்ட்டா இல்லை இவர் மேலே ஃபால்ட்டான்னு தெரியல. மொத்தத்தில் அந்த பத்திரிக்கையை முழுக்க தவறாக அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால் ஏன் அப்படின்னு கேட்டால், அதில் வந்து மீன லக்னம் தான் 10:30 மணிக்குள்ளே அடங்குமே தவிர 10 to 12க்குள்ளே மீன லக்னம் தான் அடங்கும். ஆனால் இந்த பத்திரிகையில் மிதுன லக்னம்னு போட்டு, அதாவது சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 6வது லக்னத்தை போட்டு இது மாதிரியான அமைப்புகளில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த பிரிண்டிங் தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், அந்த பிரிண்டிங் தப்பா அல்லது எழுதி கொடுத்த ஜோசியர் தப்பா எதனால் தப்பானுச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பத்திரிக்கை வச்சவருக்கும் நமக்கும் கான்டாக்டுங்கும் கிடையாது. சரிங்களா? அவர் ஒரு தூரத்து சொந்தம் இருந்தாலும் நம்மளுக்கும் அவருக்கும் எந்த விதமான கான்டாக்டிங் கிடையாது. ஸோ பத்திரிக்கை வந்துருச்சு, வாங்கி வச்சாச்சு. இப்போ அந்த பத்திரிக்கையில் உள்ள விஷயத்தை பார்த்தோன்னே நமக்கு மனசு கேட்கலை. இது எவ்வளோ பேர் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியல. இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமேல் பத்திரிக்கை எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் ஒரு ஜோசியரை போய் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாங்கிறத நீங்கள் உங்களுடைய காலாண்டரில் எடுத்து வச்சு அந்த பேப்பரில் அந்த தேதியை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நல்ல நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும். பெரும்பகுதி ஜோதிடர்கள் அதையே எழுதிடுவோம். ஏன்னு கேட்டால் அது லக்னமும் சரியாக அமைஞ்சு போயிடும். அதனால பெரும்பகுதி எழுதிடலாம். ஒரு சில நேரங்களில் லக்னம் மாறையில் முகூர்த்தத்தை நம்ம வந்து தள்ளுற மாதிரியான அமைப்புகள் வரும். அது இயல்பாகவே வரும். ஒரு சில நேரங்களில் நல்ல நேரம் தனியாக இருக்கும், நல்ல நேரம் போடாமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கும். ஒவ்வொரு நாளில் அந்த மாதிரி கிடைக்கும். அந்த ஃப்ரீயாக கிடைக்கிற நேரத்தில் நம்ம நல்ல நேரத்தை குறிச்சிருவோம். அதில் பெரிய பிரச்சனைகள் வராது. ஆனால் இந்த மாதிரி யமகண்டத்தில் குறிச்சிருக்கிறது வந்து நமக்கே ஒரு மாதிரி சங்கடமான ஒரு அமைப்புகளை தருது. அப்படிங்கிறதுனாலையும் ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், இது போன்ற முகூர்த்தம் குறிக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், பொறுமையாக முகூர்த்தம் குறிக்கணும்னு சொன்னால் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க, எழுதி வைக்கிறோம்னு சொல்லி பொறுமையாக பார்த்து முகூர்த்தம் எழுதுங்க. இது போன்ற தவறான முகூர்த்தங்கள் வைக்கையில் நம்மளும் ஒரு ஜோசியர், நம்மளும் எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்திருக்கோம் இல்லையா? எல்லாத்தையுமே கடந்து வந்ததுனால தான் ஜோசியராக இருக்க முடியும். எல்லாத்துலேயும் அடிபட்டு வெளியில் வந்தால் தான் ஜோசியருங்கிற அந்த ஒரு அனுபவத்துக்கு வர முடியும். எல்லாரும் ஜோசியர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்புகளே இல்லை. சிலர் பேசக்கூட நம்ம கேட்டிருக்கோம். நம்மளை 4 பேர் திட்டிருப்பாங்க, இவெல்லாம் ஒரு ஜோசியரா அப்படிங்கிற மாதிரி, உனக்கெல்லாம் அது தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னைய பேசி, ஜோதிடர்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தானே ஜோதிடர் ஆகிறோம் இல்லையா? அதனால் முகூர்த்தம் குறிக்கணும்னா அதுக்குன்னு டைம் வாங்குங்க, அவசரப்பட்டு குறிக்காதீங்க. அதே போல் முகூர்த்தம் குறிக்கையில் இது மாதிரி குளிகன், மாந்தி, ராகு காலம் போன்ற அமைப்புகளை தவிர்த்துருங்க. அதை தவிர்த்துட்டு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா குறிங்க, இல்லைன்னா காலாண்டரில் போட்டிருக்கிற டயத்தையும் குறித்து கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டால் முகூர்த்தம் குறிக்கிறத
வேறு யாரும் குறிக்க முடியாது. என்னன்னு கேட்டால் ஒரு ஜோசியர்னால தான் முகூர்த்தம் குறிக்கவே முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் லக்னம் போடணும். லக்னத்தை ஒரு சாதாரண நபரால் போட முடியாது. திதி பார்க்கணும், திதியும் பார்க்கணும், யோகம் பார்க்கணும், எல்லாமே போடுறதுனால இந்த அமைப்பை நம்மளால், அதாவது சாதாரண மனிதரால் இதை வந்து சரி பண்ண முடியாது. அப்போ ஓரளவு இது பூரா தெரிஞ்சதுனால ஜோதிடர்கள்ட்ட தான் அவங்க வந்தாகணும். முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு சர்வ நிச்சயமாக ஒரு ஜோதிடரை அணுகித்தான் ஆகணுமே தவிர வாய்ப்புகள் இல்லை. முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு ஃபீஸ் நிறைய வாங்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 500 கூட வாங்கலாம். முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு 500 வாங்கலாம், குறைஞ்சபட்சம் 500 வாங்கலாம். இல்லை அதுக்கு மேலே விருப்பப்படுறவங்க கூட வாங்கிக்கலாம். ஆனால் முகூர்த்தத்தை சிறப்பாக குறித்து கொடுங்க. ஏன்னா திருமணமாகி அவங்க நல்லா வாழ போகிறவங்க, ஒரு வாழ்க்கை என்பது நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் முகூர்த்தம்ங்கிறது நீளமாக வச்சுருக்காங்க. நல்ல நேரம் பார்த்து எழுதுகிறோம். அதுலேயே நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னால் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் சரி, அந்த நல்ல நேரத்தை தவற விட்டால் வேறு வழி இல்லை. சரிங்களா? அதை மாற்றி அமைக்க முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு பத்திரிக்கை போனதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கையை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது. நம்மளாம் என்ன முன்னாடியே தாலி கட்டினோம்னாலும் வர்றவங்க கேட்பாங்க, என்னையா நீ பத்திரிக்கையில் ஒரு டைம் போட்டுருக்க, நாங்கள் வரோம்னா தாலியை கட்டிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சுருக்கேன்னு கேட்டால் அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால் ஜோதிடர்கள் இது மாதிரியான குழப்பங்களை தவிர்த்து ஃப்ரீயாக இருக்கையில் நல்லா எழுதலாம். சரிங்களா? அதனால் ஃபீஸும் நிறைய வாங்கிக்கலாம். அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டா ஃபீஸும் நிறைய வாங்கலாம். பொறுமையாக உட்காந்து குறித்து கொடுத்தோம்னா முகூர்த்தம் சரியாக இருக்கும். அவசரத்தில் குறித்தோம்னா சில நேரங்களில் சில தவறுகளை நம்ம சந்திக்கிறோம். அப்படிங்கிறதுனாலையும் அதாவது நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரையில் டைமிங் தப்பாக எழுதியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த பத்திரிக்கை முழுவதுமாக தப்பாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதனால் அந்த பத்திரிக்கையை நம்ம இதுவாக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் கூட ஜோதிடர்கள் சில நேரங்களில் மாந்தி, குளிகன், இது யமகண்டா, ராவுகாலம் இது மாதிரி நேரத்துகளில் முகூர்த்தம் குறிக்கிறது, அந்த வளைகாப்பு, இந்த காது குத்துறது, இது போன்ற சுபகாரியங்களுக்கு, தச்சு பண்ணுறது, இது போன்ற சுபகாரியங்களுக்கு இவைகளெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு நல்ல நேரத்தில் முகூர்த்தம் குறித்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல் குழந்தை பிறப்பு, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு சிசரியன் பண்ணணும், குழந்தை பிறக்காது சிசரியன் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நேரத்தை குறிக்கணும். அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக குறிக்கணும். ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன கூட குறிக்கலாம். அது எந்த மாதிரின்னா அவங்க நேரம் கொடுக்குறத பற்றி அவங்களுக்கு நல்லபடியாக குறித்து கொடுக்கணும். அதுக்கு எப்படி குறிக்கணும் அப்படின்னு கேட்டால், குரு பார்த்த லக்னமாக, அல்லது 2ஆம் இடத்தில் குரு இருக்கிற மாதிரி, அல்லது 2ல் சுக்கிரன் இருக்கிற மாதிரி, அல்லது லக்னத்தில் சுக்கிரன் குரு போன்ற அமைப்புகள் இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல நிலைகளில் லக்னம் அமையும் பொழுது அந்த குழந்தையுடைய வாழ்க்கை 4ஆம் அதிபதி, அதே போல் 4ஆம் அதிபதி தாயார், 9ஆம் அதிபதி தந்தை, அமாவாசைக்கு முதல் நாள் குறிச்சிடக்கூடாது, அமாவாசைக்கு முதல் நாள் குறிச்சிடக்கூடாது, அமாவாசை கழித்து 2.25 நாளைக்கு அப்புறம் 3ஆவது நாள் குறிச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த அமைப்பில் சூரியனும் சந்திரனும் அடுத்தடுத்து வரும். சரிங்களா? அமாவாசை அன்னைக்கு குறிக்கலாம். அமாவாசை அன்னைக்கு நல்லாவே குறிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அமாவாசையில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. அமாவாசையில் பிறந்த சிலர் தப்பாக நினைக்கிறாங்க, அமாவாசையில் பிறந்துருச்சு குழந்தை அப்படிங்கிறது மாதிரி. அது முற்றிலும் தவறான விஷயம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சூரியனும் சந்திரனும் ஒரு நிலையில் சேர்ந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கவங்க அரசு துறையில் இருக்காங்க. அப்படிங்கிறதுனாலையும் சந்திரன் ஒரு சுபகிரகம், சூரியன் பாதி சுபகிரகம். சரிங்களா? இவை இரண்டும் சேரும்போது ஒரு முழுமையான சுபகிரகங்களாக அந்த இடத்துல மாற முடியுது. அப்படிங்கிறதுனாலையும் ஒரு முழுமையான ஒரு நன்மைகளை தர முடியும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த சூரியனும் சந்திரனும் இணைவு ஒரு நல்ல அமைப்பு. அப்படிங்கிறதுனாலையும் அமாவாசை ஏற்பட்டுருச்சு, இருட்டில் பிறந்துருச்சு, குழந்தை திருடனாக இருப்பான் அப்படியெல்லாம் இல்லை. அமாவாசையில் பிறந்த ரொம்ப பேர் கோடீஸ்வரனாக இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவங்களால சம்பாதிக்க முடியும். வெளியே தெரியாத சொத்துக்கள் பூரா அவங்ககிட்ட இருக்கும். அதுபோல் அமாவாசையில் பிறந்தவர்கள் நல்லது செஞ்சவங்க தான், புண்ணியம் பண்ணவங்க தான் அமாவாசையில் பிறக்க முடியும். அமாவாசையில் பிறப்பது மிக சிறப்பு. அதே போல் பௌர்ணமி அன்று பிறப்பது, அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம் வைக்கலாம். பௌர்ணமிக்கு
பௌர்ணமிக்கு முதல் நாள் வச்சிடக்கூடாது, முதல் நாள் வச்சிங்கனாலும் சரியாக இருக்காது. அதே போல் பௌர்ணமி 2.25 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் வச்சிடக்கூடாது, ஒரு நாள் தள்ளி வைக்கணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகளை பார்த்து கரெக்டாக ஒரு குழந்தை பிறப்பு குறித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் குரு சுக்கிரன் பார்க்கின்ற அளவில் பெரும்பகுதி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குரு சுக்கிரன் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற மாதிரி வைக்கலாம். இது என்ன காரணம்னா அந்த பணங்காசு பிரச்சனையெல்லாம் வராது. 2ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்புகள் வந்துருச்சுன்னா கோடீஸ்வரனை வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை கொண்டு வந்துடும். ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆகிட்டா அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறதுனால குரு சுக்கிர தொடர்புகள் 2ஆம் இடத்தோடு வர்ற மாதிரி அமைக்கலாம். அப்படிங்கிறதுனாலையும் அதே போல் குருவின் பார்வை லக்னம் மீது விழுகிற மாதிரியும் வைக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்புகளாக சொல்லப்படுது. அதே போல் வேறு சில அமைப்புகளில் சனி தொடர்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சனி லக்னத்தை தொடர்பு இல்லாமல் சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் இல்லாமல் ஓரளவிற்கு சுபர்கள் நல்ல இடத்தை நல்ல நிலையில் பார்க்கக்கூடிய அமைப்புகளில் வைக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறப்புக்கு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் நல்லா இருப்பாங்க, ஸோ அந்த குழந்தையும் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறது மாதிரி ராகு கேதுவோடு சந்திரன் தொடர்பு கொள்ளையில் ராகு கேது மேலே போகையில் வைக்கிறத தவிர்க்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது மேலே போகும்பொழுது சந்திரன் பாதிக்கப்படும். இந்த அமைப்பில் சந்திரன் பாதிக்கப்படுது அப்படின்னா தாயின் அமைப்புகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை அந்த ராகு கேதுக்கள் கொடுத்துரும். அதனால் ராகு கேதுக்கள் மேலே சந்திரன் போகையில் வேண்டாம். அப்படிங்கிறது மாதிரி அதே மேலே சனியின் 7ஆம் பார்வை, அதாவது சனியோடு சந்திரன் கூடாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டால் உடல்நிலையில் பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால சனியின் 7ஆம் பார்வை அல்லது சனி மீது சந்திரன் போகும் பொழுது இது மாதிரியான அமைப்புகள் வேண்டாம். அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் மீது சந்திரன் போகிறது அது ஒரு நல்ல அமைப்புகள் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சில பிரபலங்களுடைய ஜாதகத்தில் கூட பார்த்துருக்கோம், அந்த செவ்வாய் சந்திரன் சேர்ந்த இடம் முற்றிலுமாக கெட்டு போயிடும். அப்படிங்கிறது தான் உண்மை. முழுக்க ஓரளவிற்கு, அதாவது மற்ற விஷயங்களை செய்யும், அந்த பாவக விஷயங்கள் அப்படியே கெட்டு போயிடும். 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா 3ஆம் இடத்தினுடைய அத்தனை அமைப்புகளும் கெட்டு போயிடும். அப்படிங்கிற சிற்றின்படத்தில் இருந்து அத்தனை அமைப்புகளும் இன்பம்ங்கிறதே இல்லாமல் போகிறதுக்கான அமைப்புகளை கொடுத்துரும். அதனால் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பொழுது வைக்கக்கூடாது. அது மாதிரியான அமைப்புகளை குழந்தை பிறப்பின் போது தவிர்த்திடணும். அது எந்த இடத்துல இருக்குது, 6-8 இருக்குன்னா வேறு விதமாக ஒரு மனிதனை ஊனமாக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? 6-8 இருக்கையில் ஒரு மனிதன் ஊனமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சந்திரன் செவ்வாய் வந்து சேர்க்கை வந்து சரியாக வராது. அப்போ சனியும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கையை வந்து சரியாக வராத ஒரு அமைப்புகளை கொடுத்துரும். அதனால் குழந்தை பிறப்பு குறிக்கையில் ரொம்ப ஒரு கஷ்டமான அமைப்பு. இதுக்கு வந்து நிறைய காசு வாங்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5000 கூட வாங்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது இல்லையா? அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அதோட வாழ்க்கை, அதனுடைய உடல்நிலை, இத்தனையும் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்து ஒரு குழந்தை பிறப்புக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சாத்தியமானது இல்லை. ஏன்னா குழந்தையினுடைய ஆயுளிலிருந்து தாய் தந்தையினுடைய ஆயுள் வரலும் அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால இது மாதிரியான அமைப்புகளை சிசரியன் வைக்கையில் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்படிங்கிறதுனாலையும் அதேபோல் ரொம்ப ஒரு அருமையான விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசையில் பிறக்கிறது, அமாவாசைக்கு மறுநாள் பிறக்கிறதுலேயும் வித்தியாசங்கள் இருக்குது. முதல் நாள் பிறந்துச்சுன்னா தாய் தந்தைகளுக்குள்ள பிரச்சனைகள் வந்துடும். அப்படிங்கிறதுனால தாய் தந்தையை பிரியக்கூடிய அமைப்புகளாக கொண்டு வந்துடும். இந்த இடத்துல தாய்க்கும் தந்தைக்கும் சரியாக வராது. அப்படிங்கிறது அதே போல் பௌர்ணமிக்கு முதல் நாள் பிறக்கையிலையும் தாய் தந்தையெல்லாம் பிரியக்கூடிய வாய்ப்புகள் ஒரு அமைப்பில் ஒரு 10 வயசு வரலும் கொஞ்சம் நல்லா இல்லாத ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த அமைப்புகளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குழந்தை பிறப்புக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.